வணக்கம். கோதுமை ரவா உப்புமா செய்ய போகிறோம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெரிய வெங்காயம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின உடனே நம்ம 1 டம்ளர் ரவா எடுத்துருக்கோம். 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாவோட கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துருக்கோம். இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். நம்ம ரவையை அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரம் நம்ம கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம். நல்லா சிம்லே வச்சு வேக வச்சோம்னா ரவை அழகாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்துருக்கேன். சிம்மில் வச்சு கிண்ணதில் நல்லா உப்புமா அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். டெய்லி இட்லி, தோசை சாப்பிட்றதுக்கு இது ஒரு மாறுதலாக இருக்கும். கோதுமை ரவை உப்புமா மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீதா சுகுமாரன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.